Praise the Lord. Good morning, greetings to you on the matchless name of Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த காலைவேளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. You will do well. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் 9வது வசனத்தில் பக்தன் இவ்விதமாக எழுதுகிறார் பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. எதெல்லாம் மனிதனால் கூடாதோ, எதெல்லாம் மருத்துவர்களால் கூடாதோ, எதெல்லாம் படித்தவர்களால் கூடாதோ, தேவனால் எல்லாம் கூடும். நாம் பார்க்கிற வானம், பூமி, மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் அவர் ஒருவரே உண்டாக்கினார். தம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகாத காரியங்கள், எந்த காரியங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்காமல் இருக்கிறதோ கவலைப்படாதீங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆவியானவர் இடத்துல நீங்கள் ஜெபிக்கிற போது, விண்ணப்பம் செய்கிற போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு தன்னுடைய சீஷர்களும் படகுல போய் கொண்டிருக்கிற போது காற்றும் கடலும் கொந்தளித்தது. ஆண்டவர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அவ்வளோ பெரிய காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் என்றால் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிற பிரச்சனை, பாடுகள், சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி செவ்வையான ஆசீர்வாதமான ஒரு பாதைக்குள்ளாய் கொண்டு சென்று உங்களை மேன்மைப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். God bless you. Have a nice day. Amen.